ஹாய் ஹலோ மக்களே, தசராவுக்கு 41 நாள் விரதம் நேரத்துலேருந்து தொடங்கியிருப்பீங்க. இன்றைக்கி 3 செப்டம்பர் 2024. அடுத்த மாதம் இதே நாள் 3 அக்டோபர் 2024 அம்மனுக்கு இதே நேரத்துக்கு தசரா திருவிழாக்கான கொடியை வச்சோம் சிறப்பாக நடைபெற்றிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக மாலை போடுறவங்க நாங்கள் எப்படி மாலை போடலாம், என்ன மாலையை போடலாம், எங்கே வாங்கலாம், எத்தனை மாலை போடலாம்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா தசராவுக்கு புதிதாக மாலை போடுறவங்க எண்ணிக்கை அதிகமாக தான் ஆகுது, தவிர குறைஞ்ச பாடு இல்லை. அந்த அம்பாலோட அருளில் அவங்க வேண்டினதெல்லாம் நிறைவேறனால தான் அடுத்தடுத்தவங்க மாலை போட்டே இருக்காங்க. அப்படி புதிதாக மாலை போடுறவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. நம்ம அண்ணன் இனிய தமிழ் சிவா அண்ணன் அவங்க தசராவோட மாலை போடுறதுலேருந்து காப்பு அறுக்கிற வரைக்கும் எல்லா வீடியோவுமே தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் சுருக்கமாக ஷார்ட்டாக பார்க்கணுங்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தசராவுக்கு பொதுவாக 3 மாலை போடலாம். என்ன மாலை வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, துளசி மாலை வாங்கலாம். ஞானமுத்தீஸ்வரர் சிவன் தான் ஞானமுத்தீஸ்வரர், அதனால் ருத்ராட்ச மாலை வாங்கி போடலாம். இன்னொரு துளசி மாலை போடலாம். இல்லைன்னா இப்போது நீங்கள் சோப்பு பாசி, மஞ்சள் பாசி விற்பாங்க, அந்த பாசி மாலை வாங்கி போடலாம். 3 மாலை வாங்கி போடலாம். 3 மாலைக்கு ஒவ்வொரு மாலைகளையும் பிள்ளையார் டாலர், முத்தாரம்மன் டாலர், காளி டாலர்னு காளி, முருகப்பெருமான் டாலர் வாங்கி போடலாம். இதை நீங்கள் எங்கே வாங்கலாம், எங்கள் ஊர்லேயே வாங்கியிருக்கலாமா, இல்லைன்னா குலசையில் தான் வாங்கணுமானா குலசையில் தான் வாங்கணும். குலசை கோயில் முன்னாடி விற்பாங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். இல்லை கடற்கரையில் விற்பாங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். அவங்ககிட்ட அந்த மாலையை வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த கடலில் நல்லா அலசி அந்த மாலையை எடுத்து அப்புறம் கோயில் பூசாரிட்ட அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் மாலையை போட்டுக்கலாம். இதுதான் மாலை வாங்கி மாலை போடுற முறை. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி 30ஆம் நாளா, இன்னும் 30 நாள் தசரா இருக்குது. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் உங்களோட சந்தேகத்தை தீர்க்கும் வகையில். நன்றி, வணக்கம்.